ஜடேஜாவின் மரண அடி. 127 ரன்களுக்கு சுருண்ட சென்னை ரசிகர்கள் கொந்தளிப்பு. வணக்கம் நண்பர்களே. ஐபிஎல் 2026 முதல் போட்டியிலேயே சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. குவஹாத்தியில் நடந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மிக மோசமான தோல்வியை தழுவியிருக்கு. 5 முறை சாம்பியன் பட்டம் வென்ற ஒரு அணி இப்படி ஒரு பேட்டிங் சரிவை சந்திக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. என்ன நடந்தது, ரசிகர்கள் என்ன சொல்றாங்க, இதோ முழு விவரம். டாஸ் வென்ற ராஜஸ்தான் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. சிஎஸ்கே வின் டாப் ஆர்டர் சீட்டுக்கட்டு போல சரிந்தது. கேப்டன் ருதுராஜ் 6 மற்றும் புது வரவு சஞ்சு சாம்சன் 6 ஏமாற்றம் அளித்தனர். மிரட்டிய பந்துவீச்சு. ராஜஸ்தான் பந்துவீச்சாளர்கள் நன்ரே பெர்கர் மற்றும் ஜோப்ரா ஆர்ச்சர் ஆகியோர் சிஎஸ்கே பேட்டர்களை நிலைகுலையச் செய்தனர். ஜேமி ஓவர்டன் போராட்டம். 8வது விக்கெட்டுக்கு வந்த ஓவர்டன் அதிரடியாக 43 ரன்கள் எடுத்ததால் தான் சிஎஸ்கே 127 ரன்களையாவது எட்டியது. ராஜஸ்தான் சேசிங். வெறும் 12.1 ஓவர்களில் ராஜஸ்தான் இலக்கை எட்டியது. ஆட்டத்தின் ஹீரோ வைபவ் சூரியவன்ஷி த சர்ப்ரைஸ் ஃபேக்டர். இந்த மேட்ச்ல எல்லாரையும் வாயடைக்க வைத்தது 15 வயதே ஆன வைபவ் சூரியவன்ஷி. சிஎஸ்கே பந்துவீச்சை சிதறடித்த இவர் வெறும் 15 பந்துகளில் அரைசதம் அடித்து சாதனை படைத்தார். 52 ரன்களில் 17 பந்துகள். இவர் ஆட்டமிழந்தாலும் மேட்சை அப்போதே ராஜஸ்தான் பக்கம் திருப்பிவிட்டார். ரசிகர்கள் கருத்துக்கள். சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் பதிவிடும் முக்கிய கருத்துக்கள். தோனி இல்லாத குறை. தோனி இல்லாதது அணியின் மிடில் ஆர்டர் மற்றும் பீல்டிங் வியூகத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக ரசிகர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். மீம்ஸ் மழை. சிஎஸ்கே வின் மெதுவான ரன் ரேட்டை பார்த்து இது T20 மேட்சா இல்ல டெஸ்ட் மேட்சா என கிண்டல் செய்து வருகின்றனர். ஜடேஜாவின் பழிவாங்கல். சிஎஸ்கேவிலிருந்து ராஜஸ்தான் அணிக்கு மாறிய ரவீந்திர ஜடேஜா தனது முன்னாள் அணிக்கு எதிராக 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியதை ரசிகர்கள் வியப்புடன் பார்க்கின்றனர். நாம் சொல்ல வேண்டிய கருத்து. நிதானம் தேவை. இது முதல் போட்டிதான், இதனால் சிஎஸ்கேவை இப்போதே குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் காயத்தால் விலகியுள்ள டிவால்ட் பிரவிஸ் மற்றும் தோனி இல்லாதது பெரிய வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளது. பந்துவீச்சு பலவீனம். பனிப்பொழிவு மற்றும் ஈரப்பதம் இருந்த சூழலில் ராஜஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர்கள் ஸ்விங் செய்த அளவுக்கு சென்னை பந்துவீச்சாளர்களால் செய்ய முடியவில்லை. ருதுராஜ் கெய்வாட் சொன்னது போல இது இளம் வீரர்களுக்கு ஒரு பாடம். அடுத்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் உடன் மோதும்போது சிஎஸ்கே வலுவான கம்பேக் கொடுக்கும் என எதிர்பார்க்கலாம். சோர்ந்து போகாதீங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ், இது ஆரம்பம் தான். இந்த தோல்வி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வைபவ் சூரியவன்ஷியின் ஆட்டம் எப்படி இருந்தது? கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல ஐபிஎல் அப்டேட்டுகளுக்கு இன்ஃபோ ஸ்போர்ட்ஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.